யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அடமொழிகள். அடமொழிகள் என்று சொன்னால் ஒரு சொல்லியத்தின் முதன்மை உறுப்புகளாக எழுவாய் பயனிலை வரும். அதோடு சேர்த்து செயற்படுபொருளும் அது உறுப்புகளில் ஒன்றாக அடங்கும். அந்த சொல்லியத்தின் கருத்தை ஆழமாகவும் அழகாகவும் அழுத்தமாகவும் குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது தான் அடமொழிகள். இந்த அடமொழிகள் எழுவாய் பயனில் செயற்படுபவர்களுக்கு முன்னாலே அமைந்து வரும். நாங்கள் அதை பற்றி இப்போ விரிவாக பார்ப்போம். அடைமொழிகள். அடை என்று சொன்னால் மொழிக்கு முன்னால அடையா வாரது, முன்னால் வாரது. எதுக்கு முன்னால வரும்? எழுவாய் செயற்படுபொருள் பயனிலை. நாங்கள் ஏற்கனவே படிக்கிறாங்க சொல்லிய உறுப்புகளில் எழுவாய் பயனிலை முதன்மை இடத்தை பெறும். அதில் செயற்படுபொருளும் அடங்கும். அப்போ சொல்லியத்தின் மொத்த உறுப்புகளா முதன்மை உறுப்புகள் எழுவாயும் பயனிலையும், சொல்லிய உறுப்புகள் எழுவாய் செயற்படுபொருள் பயனிலை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதன்மை உறுப்புகள் சொல்லிய உறுப்புகள். முதன்மை உறுப்புகள் என்று சொன்னால் கட்டாயம் இருக்க வேண்டிய முதன்மையாக இருக்க வேண்டிய உறுப்புகள், அது எழுவாயும் பயனிலையும். சொல்லிய உறுப்புகள் என்று சொன்னால் கட்டாயம் இருக்கணும் தேவையில்லை என்ற அடிப்படையில் பார்க்க எழுவாய் செயற்படுபொருள் பயனிலை, இந்த மூன்றும் சொல்லிய உறுப்புகளாக வரும். இங்கே என்ன விஷயம் சொன்னால் செயற்படுபொருள் முதன்மை உறுப்பு இல்லை, வராம விடலாம். அப்போ அதால தான் முதன்மை உறுப்புகளை செயற்படுபொருள் வராது, ஆனால் சொல்லிய உறுப்புகளுக்குள்ள வரும். அப்படி சொல்லிய உறுப்புகளுக்குள்ள பார்க்க அந்த ஒரு சொல்லியம் அல்ல வாக்கியத்தை அதன் கருத்தை அந்த சொல்லிய அல்ல வாக்கியம் என்னத்தை சொல்ல வருதுன்ற அந்த கருத்தை அழகாகவும் வடிவாகவும் அழுத்தமாகவும் அதை குறிப்பிட்டும் ஆழமாகவும் அதை நாங்கள் உள்ளே ரங்கி பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வடிவா விளங்கப்படுத்தி சொல்றதுக்காண்டி இந்த அடமொழிகள் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்தை பாருங்க. கரிய குதிரை காற்றிலும் வேகமாக பாய்ந்து ஓடியது. இந்த சொல்லியம் அல்ல வாக்கியத்துல கரிய குதிரை காற்றிலும் வேகமாக பாய்ந்து ஓடியது. இதுல பயனிலை ஓடியது. எது ஓடியது? குதிரை ஓடியது. அப்ப எழுவாய் குதிரை. எப்படி ஓடியது? வேகமாக ஓடியது. அப்ப இது செயற்படுபொருள். அப்ப குதிரை வேகமாக ஓடியது, அதுதான் சாதாரணமாக ஒரு சொல்லியா. குதிரை வேகமாக ஓடியது என்றா குதிரை வேகமாக ஓடி இருக்கு. அந்த சொல்லியத்தை அந்த சொல்லியத்தின் கருத்தை ஆழமா சொல்றதுக்காண்டித்தான் அதுக்கு முன்னுக்கு அடமொழி போட்டுருன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க இங்க பார்ப்போம் என்னென்ன அடமொழி எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கரிய என்று சொல்லி இருக்கிறோம். கரியன்றது இந்த எழுவாய் குதிரை வேகமாக ஓடியது. கரிய குதிரை என்று சொன்னா கருப்பு குதிரை. அப்ப நீங்க கேட்கலாம் இங்க ஆழமாகவும் அழகாகவும் அழுத்தமாகவும் என்று சொல்லி. அப்படி பார்க்க இந்த குதிரை ஓடியது என்றதுக்கும் கரிய குதிரை ஓடியன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரிய குதிரை என்றா கருப்பான குதிரை, அப்ப வெள்ளை குதிரை ஓடையில. அப்ப அந்த சொல்லியத்தை இன்னும் ஆழமா குறிக்குது. இப்ப குதிரை வேகமா ஓடியன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க அது என்ன குதிரை, என்ன கலர் குதிரை ஓடினு வழி கருத்து அந்த கருத்து உங்களுக்கு ஆழமாக இல்லை. ஆனா கரிய குதிரை என்றேக்க உங்களுக்கு தெரியும் கருப்பு குதிரான்னு ஓடினாண்டு, அது இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். அதே மாதிரி காட்டிலும் வேகமாக சொன்னா இந்த ஓடியது ஓகே, அது காட்டிலும் வேகமாண்டேக்க அது இன்னும் அழுத்தி சொல்லுது. இங்க பாய்ந்து ஓடியன்னு சொல்றான்.
பாய்ந்து ஓடியண்டேக்க அது நடந்து ஓடியதா, பாய்ந்து ஓடியதா, குதித்து ஓடியதா. அப்ப இந்த ஓடியது என்றதை நாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றோம், இன்னும் கொஞ்சம் கருத்தா சொல்றோம். அந்த ஓடியது பாய்ந்து தான் ஓடி இருக்கு. பாய்ந்து ஓடியது இருக்கு, தாவி ஓடியதா இருக்கலாம். தாவி ஓடையில பாய்ந்து ஓடியாண்டு. வேகமாக ஓடினு பாக்க காட்டிலும் வேகமான்னு சொன்னா இனியில வேகமா காற்றடிக்கிற வேகத்துல வேகமாக ஓடியதாண்டேக்க எந்த வேகம்ன்றது குறிப்பிடையில, அதுல தெரியாது. ஆனா காட்டிலும் வேகமாக அண்டேக்க இன்னும் அழுத்தி அந்த கருத்து வந்து இன்னும் ஆழமா வழங்கும், சரியான வேகமா போயிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி கரியாண்டு வரைக்க இந்த குதிரை வந்து கருப்பு குதிரைன்றது இன்னும் தெளிவா விளக்கமா அழகாகவும் கருத்து ஆழமாகவும் அழுத்தமாகவும் குறிப்பிடுது. அப்ப நாங்க இந்த அடைமொழிகள் என்றது வந்து ஒரு சொல்லியத்தின் கருத்தை குதிரை வேகமாக ஓடியது, அதுதான் ஒரு சொல்லியம். அந்த கருத்து வந்து குதிரை வந்து வேகமாக ஓடி இருக்கு, அவ்வளவுதான் கருத்து. அந்த கருத்தை அழகாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்றதுக்கு தான் அடைமொழி பயன்படுத்தப்படுது. இந்த குதிரை, அது என்ன குதிரை, கருப்பு குதிரை, இன்னும் ஆழமா சொல்லியிருக்கு. வேகமாக காட்டிலும் வேகமாக இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கு. பாய்ந்து ஓடியது இன்னும் அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கு. இதுக்கு பயன்படுத்தப்படுறான் இந்த அடைமொழிகள். இந்த அடைமொழிகள் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலைக்கு முன்னால வரும். ஆனால் நீங்க இதுல கவனிச்சு கொள்ளணும், எல்லா எழுவாய் பயனிலை செய்யப்படுவதற்கு முன்னால வார எல்லாமே அடைமொழிகள் இல்லை. அந்த அந்த சொல்லியத்தின் அந்த எழுவாய அந்த எழுவாயின் இத அழகா அல்லது அழுத்தமா அல்லது ஆழமா சொல்லி இருக்கணும். குதிரை இப்ப இதுல வந்து பல குதிரையாண்டு வந்தா அது வந்து அடைமொழி அல்ல. அதே நேரம் பெரிய குதிரையாண்டு வந்தா அது ஒரு அடைமொழி. ஏன்னா குதிரைய பெரிய குதிரைன்னு சொல்றோம். ஆனா பல குதிரை அது வந்து எண் அடிப்படையில் சொல்றது. அப்ப எல்லாம் வந்து எழுவாய் செய்யப்படுவது பயனிலைக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே அடைமொழிகள் இல்லை. ஆனால் அடைமொழிகள் வந்து அந்த எழுவாய் செய்யப்படுவது பயனிலை என்ற கருத்தை ஆழமாகவும் அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்லிப்படுத்தும். அப்படியான சொற்களை வந்துதான் நாங்கள் அடைமொழிகள் என்று சொல்லுவோம். பெரிய கரிய குதிரைன்னு பெறலாம், ரெண்டு அடைமொழியும் பெறலாம். பெரிய கரிய குதிரை, அப்ப குதிரை வந்து பெருசாம இருக்கு கருப்பாம இருக்கு. அதே விட்டுட்டு பெரிய குதிரைன்னு மட்டும் சொல்லலாம். பெரிய குதிரைன்னு மட்டும் சொன்னா சின்ன குதிரை இல்லை, ஆனா பெரிய குதிரை, ஆனா கருப்பா வெள்ளையான்னு தெரியாது. கரிய குதிரைன்னு சொன்னா கருப்பு கரிய குதிரை, ஆனா வேற கலர் குதிரை இல்லை, ஆனா பெரிய குதிரையா சிறிய குதிரையான்னு தெரியாது. பெரிய கரிய குதிரைன்னு சொன்னா இன்னும் அழுத்தமா பெருசா இருக்கு, ஆனா கருப்பா இருக்கு. அப்ப சின்ன குதிரையும் இல்லை, வேற நிற குதிரையும் இல்லை. அப்படி அடைமொழிகள் வந்து இன்னும் கூடுதலாக போடலாம், வரலாம். அப்படி வந்தாலும் நாங்கள் அதை அடைமொழிகளை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் வந்து பார்க்கணும், எழுவாய் செய்யப்படுவல் பயனில்லை கருத்தை அழகா இருக்கிறத விட ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லுதான்றதும் பார்க்கணும். முன்னுக்கு வர எல்லாமே அடைமொழிகளா நாங்கள் கருத மாட்டோம். இதுதான் அடைமொழிகளுக்கு வாரது. இந்த அடைமொழிகள் வந்து நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஒரு சொல்லியம் வந்தா வினா பரீட்சைக்கு வரைக்கும் ஒரு சொல்லியம் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், எழுவாய் பயனில் செய்யப்படுவதில் முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்ததாக அதுக்கு முன்னா உள்ளது அடைமொழியா இல்லையான்னு பாருங்க. இப்ப குதிரைன்றதுக்கு கரியன்றது பண்பு வந்து ஒரு அடைமொழி தான் கட்டாயம். ஏன்னு சொன்னா இது வந்து இந்த குதிரையை வந்து அழுத்தி சொல்லுது, இது கருப்பு குதிரை தான் என்று சொல்லி. அந்த எழுவாய்க்கு இது வந்து கருத்து அமையுது, அந்த இது வந்து அழுத்தி சொல்லுது, இது கருப்பு குதிரை வெள்ளை குதிரை இல்லையான்றது. அப்படி வரைக்கதான் அது வந்து அடைமொழியா அமையும். இது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பரீட்சையில இடங்காண்டுக்கு நீங்க உடனே கண்டுபிடிக்க வேண்டியது அடைமொழிகள் கேட்டா எழுவா அடைமொழி பயனிலை அடைமொழி செய்யப்படுகிற அடைமொழி கேட்டா நீங்க முதல்ல எழுவா பயனில செய்யப்படுகிற இனம் கண்டுறணும். இனம் கண்டுட்டு தான் அப்புறம் அதுக்கு முன்னுக்குள்ள இப்ப இது சும்மா இருக்கலாம், கரிய குதிரை காற்றும் வேகமா பாய்ந்து ஓடியது, இங்கு செய்யப்படுகிற அடைமொழி அது. அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும், செய்யப்படுவதை கண்டுபிடிக்கணும். அப்ப எழுவா பயனில செய்யப்படுவதை கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் செய்யப்படுவதற்கு முன்னுக்கு எது அடைமொழி என்றது பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க அதை இனங்கண்டு அதை குறிப்பிட்டு சொல்லணும். சில வினாக்கள்ல வந்து எழுவாய் பயனில் செய்யப்படும் 3 அடைமொழிகளையும் கேட்கலாம். ஆனா சில வினாக்கள் பெரிய வகுப்புக்கு போய் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றுண்ட கேட்பினா, ஒன்றுண்ட கேட்டா நீங்க எல்லாம் முதல் எழுவாய் பயனில் செய்யப்பட கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்குரிய அடைமொழியை இனங்கண்டு நீங்க பிறகு எழுதக்கூடியா இருக்கும். இந்த இந்த காணொலி உங்களுக்கு இப்படி விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடைமொழிகள் என்றா அடைஞ்சு வார மொழிகள், முன்னால் வார மொழிகள், மொழிக்கு முன்னா வார அடையா வாரம்னா சேர்ந்து வாரது, அழகு ஊட்டுறதுக்கு கருத்துக்களை வந்து ஆழமாக அழுத்தமாக சொல்றதுக்காண்டி வார
சொற்களை வந்து நாங்கள் வந்து அடைமொழிகள் என்று சொல்லுவோம். இது விளங்கி இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஆக்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து போடுற உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டிருக்கும். இதில் வந்து நான் சில வீடியோவில் வந்து பெரிய வகுப்பு வரைக்கும் பெரிய வகுப்பு வீடியோவாக இருக்கும், சின்ன வகுப்பு வரைக்கும் சின்ன சின்ன வீடியோவாக இருக்கும். அது வந்து பெரிய வகுப்பு ஆக்களுக்கு சில வேலை அது வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிற சில வேலை நான் முதல்ல ஒரு காணொலி போட்டுனான், உடல்நிலை, எதிர்மறை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அது மூணையும் சேர்த்தும் போட்டு நான் தனித்தனியாகவும் போட்டினான். தனித்தனியாக போட்டது என்னென்னு சொன்னால் நீங்கள் சின்ன சின்ன ஆக்களுக்கு வந்து சில வேலை ஒன்று மட்டும் இருக்கும். உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை மட்டும் இருந்தால் நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம். பெரிய வகுப்பு வரைக்கும் அந்த மீட்டர் பயிற்சி மாதிரி மூன்றையும் வந்து சேர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். அதுக்கு தான் நான் சில வீடியோ வந்து சேர்த்தும் போடுவேன், பிரிச்சும் போடுவேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இத்துடன் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.